என்னுடைய பேர் டாக்டர் ஆர் மங்களா. நான் வந்து ஸ்கார்ஃப் நிறுவனத்தில் மனநல மருத்துவராக இருக்கேன். ஹலோ, வணக்கம். என் பேர் கோடீஸ்வர் ராவ். ஸ்கார்ஃப் இந்தியாவில் சென்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம், என் பேர் டாக்டர் லக்ஷ்மி. நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட். Schizophrenia Research Foundationங்கிற மனநல என்ஜிஓவில் லாஸ்ட் 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுபாஷினி. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட். இங்கே Schizophrenia Research Foundation ஸ்கார்ஃபில் கடந்த 17 வருஷமாக நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். My name is Sonia. I'm working here in SCARF for the last 7 years and I'm a psychiatric social worker. Hi, my name is Daniel. I'm the occupational therapist at SCARF. Hi, my name is Ganesh Rajan. I'm a person with a lived experience of schizophrenia. ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்றது வந்து தமிழில் மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையில் ஏற்படுகின்ற சில ரசாயன மாறுதல்கள் காரணமாக வித்தியாசமான நடவடிக்கைகள், பேச்சுகள் எல்லாம் நம்ம மக்கள்கிட்ட இருக்கின்றது. அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர் தானாக பேசிகிட்டு இருப்பாங்க, தானாக சிரிச்சிட்டு இருப்பாங்க, மனம் போன போக்கில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தீவிரமான மனநோய். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 100ல் ஒருத்தருக்கு பாதிக்கப்படுறதா உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. 100 பேர் இருக்குன்னா அதில் ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. It is basically a mental health condition, or we can say a chronic or a severe mental health condition or a disorder. ஸோ இந்த மனச்சிதைவு நோய் அப்படிங்கிறது ஒரு மூளை சம்பந்தப்பட்ட நோய். மூளையில் ஏற்படுற ரசாயன மாற்றங்கள்னால வர நோய். ஸோ எல்லா மனநல பிரச்சனைகளுமே நாம பேசிக்கா பார்த்தோம்னா அது எல்லாமே மூளையில ஏற்படுற நோய் தான். ரசாயன கோளாறுகள் காரணமாக ரசாயன மாறுதல்கள், சரிங்களா, அந்த மூளையில சுரக்கிற ரசாயனங்கள் சரியா சுரக்காம இருந்தா இது மாதிரி நோய் வர வாய்ப்பில் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இதை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய மூளையினுடைய ஃபங்க்ஷனிங் பத்தி நமக்கு தெரியும். மூளையில ஒரு செல், நூற்றுக்கணக்கான செல்கள் இருக்கு. அந்த நியூரான்ஸ் ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்றதுல தான் நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடே இருக்கு. அந்த கம்யூனிகேஷன்ல இந்த ரசாயனங்கள், மூளையில இருக்கிற சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரசாயனங்கள் அந்த அளவுகள் மாறுபடுறத வச்சு ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு கம்யூனிகேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த ரசாயனத்தினுடைய பேலன்ஸ் சரியா இல்லைன்னா, குறிப்பா இந்த மனச்சிதைவு நோயில இந்த டோபமைன் அப்படிங்கிற ஒரு அமிலத்தினுடைய அந்த அளவு மாறுபடும் பொழுது, ரொம்ப அதிகமாகும் பொழுது நமக்கு இந்த மனச்சிதைவு நோய் அப்படிங்கிறது ஏற்படுது. டோபமைன் மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. So from my perspective as a rehabilitation therapist, if you see schizophrenia, it doesn't just affect an individual's thoughts and emotions and their behaviors, but also the way they function in their day-to-day life. When an individual is not able to think clearly because their thoughts are disturbed, their emotions are also disturbed, their behaviors are also disturbed, that impacts in turn their day-to-day functioning level. Schizophrenia is a disorder that impacts an individual's entire level of functioning, the way they communicate with another person, the way they do day-to-day activities like maintain their self-care or maintain their independent living skills, the way they socialize. So these kind of basic day-to-day activities in their level of functioning is something that is greatly impacted by this illness. மாதா சாப்பிடுமா? மாதா சாப்பிடுமா? சாப்பிடுமா? சொல்லிட்டு சாப்பிடுமா? சாப் நம்மளுடைய மூளையினுடைய செயல்திறனை நாம பார்த்தோம்னா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சமபக்க முக்கோணம், ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள் நம்ம இமேஜின் பண்ணிட்டோம்னா 3 முனைகள்ல நமக்கு நம்மளுடைய சிந்தனை, தாட் இருக்கு. இன்னொரு முனையில பிஹேவியர், இன்னொரு முனையில நம்மளுடைய இமோஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த தாட் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது நம்மளுடைய இமோஷன்ஸ், அதாவது நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துற விதம், பிஹேவியர், நம்மளுடைய நடவடிக்கைகள், இது ரெண்டுத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ சமபக்க முக்கோணத்தினுடைய அந்த தன்மை மாறிடும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை பல விதங்கள்ல மாற்றம் அடையும் நம்மளுடைய சிந்தனை சரியா இல்லைன்னா.
இட்ஸ் அ தாட் டிஸார்டர். ஸோ உங்களோட எண்ணங்களில் நிறைய பிரச்சனைகள், நீங்கள் யோசிக்கிற விதத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நீங்கள் புரிஞ்சுக்கிற விதங்கள், உங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள், உங்களோட என்விரான்மெண்ட்டில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் எப்படி பர்சீவ் பண்ணுறீங்க, அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுட்டு அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து வில் பி அ ப்ராப்ளம் ஃபார் தெம். மனச்சிதைவு நோய் அப்படிங்கிறது நம்ம இட்ஸ் அ தாட் டிஸார்டர், சிந்தனையில் ஏற்படுற ஒரு மாற்றம். ஸ்கிசோஃப்ரெனியான்றது வந்து இப்போ நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே ஒரே சிம்டம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. The condition sort of creeps up on you. It's often an episode which defines what has happened. I felt others knew something which I do not know. இந்த நோயினுடைய ஆரம்ப நிலை அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா மனநோய்களுக்குமே பொதுவான சில ஆரம்ப நிலை அறிகுறிகள் இருக்கும். அதுல குறிப்பா நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய பேசிக் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், நம்மளுடைய தூக்கம், பசி, அன்றாட வாழ்க்கைகளை நாம செயல்படுத்துற சில செயல்கள், இதுல எல்லாத்துலயும் மாற்றம். இது வந்து பல்வேறு விதமான மனநல பிரச்சனைகளுக்கான ஆரம்ப நிலை அறிகுறி. தானா பேசுவாங்க, தானா சிரிப்பாங்க, யாரோ பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரு, அது என்ன பத்தி பேசுறாங்க அப்படி சந்தேகப்படுவாங்க. சரிங்களா? ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா உடம்புல ஏதாவது ஊற மாதிரி சொல்லுவாங்க. Schizophrenia பேஷண்ட்ஸ் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும், பயங்கள் இருக்கும். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க unnecessary மெடிசன் கொடுக்குறாங்க, என்ன கொல்ல பாக்குறாங்க, என்ன ஹர்ட் பண்ண பாக்குறாங்க, என்ன ஃபாலோ பண்றாங்க, அந்த டிவில வந்து என்ன பத்தி பேசுறாங்க, நியூஸ் பேப்பர் வந்து என்ன பத்தி தான் நியூஸ் வந்திருக்கு. ஒருத்தங்களுக்கும் வேற வேற மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். ஆனா ஜென்ரலா நம்ம ஸ்கிசோஃப்ரெனியாவோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் சிம்டம்ஸ்ல there is something called as delusions, hallucinations and thought disorder. அந்த தீவிரமான நம்பிக்கைகள் delusions சொல்லுவோம். அதாவது நீங்க எவ்வளவு அதற்கு எதிரான விளக்கங்களையும் ஆதாரங்களையும் கொடுத்தா கூட அதை அந்த தன்னுடைய நிலையிலேருந்து அதை மாத்திக்க முடியாத அளவுக்கு தீவிரமா அவங்க சில விஷயங்களை நம்புவாங்க. அததான் நம்ம
டெலியூஷன்ஸ் சொல்றோம். If you see delusion, it is basically something that is really there, but you are interpreting it in a different way. இப்போ ஒரு கீழே வந்து ஒரு பைப் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த பைப்பை வந்து எனக்கு வந்து அது பாம்பு, அது வந்து பாம்புன்னு சொல்றது தான் ஒரு delusion சொல்லுவோம். That there was some secret knowledge being hidden from me. At that point, I felt a little cheated. If somebody had told something of or said something in front of me, I thought there was a surrogate meaning to it, a different meaning to whatever was being uttered. Now, I have a scientific bent of mind, so immediately my mind went to the thought that why is this happening? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தூக்கத்துல மாத்திரம் பிரச்சனை இருக்கலாம், சரியா தூக்கம் வராம கொஞ்சம் நைட் எல்லாம் முடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ அதனுடைய தாக்கம் பகல் நேரம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய படிப்புலையோ இல்ல வேலையிலையோ கவனம் செலுத்துறதுல கஷ்டம் இருக்கலாம். அப்போ ஒரு காரணம் இல்லாத எரிச்சல், கோபம், பதட்டம் இதெல்லாம் வரலாம். மற்றவங்க கிட்ட பழகிறதுல பெருசா ஒரு நாட்டம் இல்லாம கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிற மாதிரி இருக்கும். எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், குளிக்கணும், இல்ல ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும், இதுலெல்லாம் ஆர்வம் இல்லாம போகலாம். There are very different types of delusions. First is referential delusions, where people feel like நிறைய பேர் இருக்காங்க போது என்னதான் ஃபாலோ பண்றாங்க, என்ன பார்க்கறாங்க, என்ன பத்தி பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறது தான் ஒரு referential delusion அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து persecutory delusions அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட சிந்தனைகள் வந்து வித்தியாசமா இருக்கும். காமனா இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை வந்து அவங்கள சுத்தி நடக்கிறது அவங்களுக்கு ஏதோ ஆபத்து உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து எனக்கு ஏதோ விஷம் வச்சு என்னை கொல்ல பாக்குறாங்க, இல்லைன்னா வந்து வேவு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வேவு பாக்குறதுங்கிறது வந்து அவங்களோட பேக்ரவுண்ட பொறுத்தது. ஒரு ரொம்ப சயின்ஸ் தெரிஞ்சவங்க, சயின்ஸ் படிச்சவங்க சில சமயம் வந்து அவங்களுக்கு நடக்கிற அனுபவங்களை வந்து சயின்ஸ் மூலமா புரிஞ்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு, என்ன வந்து நாசா வந்து சேட்டலைட் வச்சு என்ன மானிட்டர் பண்ணுது. அந்த சேட்டலைட்டை வந்து ஆர்மி எல்லாம் சேர்ந்து என்ன நோக்கி திருப்பி வச்சிருக்காங்க. அதுல இருந்து வர கதிர்கள் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுது. அதனாலதான் நான் நிறைய தூங்குறேன். சோ இந்த மாதிரி தன்னை பர்சனலைஸ்டா தனக்கு நடக்கிற விஷயங்களுக்கு வெளியில ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது, அதுவும் அது வந்து தனக்கு எதிராக நடக்கிற ஒரு விஷயமா பாக்குறதுங்கிறது வந்து காமனா நடக்கக்கூடிய விஷயம். இதை வந்து paranoid delusion இல்லைன்னா persecutory delusion சொல்லுவோம். Some people might feel like அவங்களே தன்னைத்தானே நான் வந்து பெரிய ஆளு, எனக்கு நான் வந்து கடவுள், எனக்கு ஏதோ பவர் இருக்கு, இந்த மாதிரி கூட யோசிக்கலாம். ஸோ இது வந்து grandiose delusions அப்படின்னு சொல்லுவோம். The other symptom I had was grandiosity, psychotic grandiosity. I thought that everything around me was for me and belonged to me. For example, I was on the road and then I saw this motorcade of a politician and I felt that yes, that guy is paying his respects to me. Hawkers on the roads, flower vendors, I thought yes, all they are offering to me. I felt I was at the center of the universe. All of existence was for me. All of reality was for me. That's the kind of grandiose delusion I had. That was one of the positive symptoms. So there are different types of delusions. So this is one of the major symptoms of schizophrenia. The other is something called as hallucinations. It's basically something that is connected to the senses. புலன் மாறாட்டம். அந்த hallucinations பத்தி சொல்லணும்னா, அதாவது நம்மளுடைய புலன்கள்ல ஏற்படுற மாறாட்டம். 5 புலன்கள்லயும் மாறாட்டம் வரலாம். So hallucinations எப்படி இருக்கும்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு பைப் இருக்கு, ஆனா அந்த பைப்பை வந்து நான் பாம்புன்னு நினைக்கிறது தான் ஒரு டிலூஷன். ஆனா hallucinations-ல வந்து பைப்பே இருக்காது அங்க, ஆனா அங்க ஒரு பாம்பு இருக்கு. எதுவுமே இல்லாத இடத்துல நான் ஒரு பாம்பு இருக்குன்னு சொல்றது தான் ஒரு hallucination சொல்லலாம். The first question they asked me was, do you think there is some black magic going on? So to which I answered, psychology is black magic. You can influence a person from externally applying certain stimulus, which was what was happening. The stimulus I was experiencing was auditory hallucinations, distressing auditory hallucinations, criticism, attacking my self-esteem, and that was why it was difficult to cope. இந்த குரல்கள் யாரோடதா வேணா இருக்கலாம். அவங்களுக்கு தெரிந்தவர்கள் பேசுற மாதிரி இருக்கலாம், இல்ல தெரியாத யாரோ ஒருத்தர் எங்க இருந்தோ பேசுற மாதிரி இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு வந்து சோ இந்த மாதிரி பல்வேறு விதமான குரல்கள் கேட்கலாம். இன்னும் சில பேருக்கு வந்து கடவுளுடைய குரல்கள் கேட்கலாம். கடவுள் வந்து இவங்க கிட்ட நீ இந்த மாதிரி பண்ணு, நீ தான் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு வந்திருக்க, இந்த மாதிரியான எண்ணங்கள். ஸோ சில சமயம் அந்த குரல்கள் வந்து இவங்களை வந்து வழி நடத்துற மாதிரியும் இருக்கும். நீ இதை செஞ்சுதான் ஆகணும், நீ போய் இதை பண்ணு, நீ போய் மேலேருந்து குதின்னு சொல்லலாம். இங்க இருக்கிற இந்த பொருள் எல்லாத்தையும் நீ தூக்கி போட்டுடு, இதை நீ வச்சுக்கிட்டேன்னா உனக்கு ஆபத்து, இந்த மாதிரி சொல்லலாம். சில சமயம் அந்த குரல்களுக்கு இவங்க கட்டுப்படலைன்னா அது அவங்களுக்கு அதீதமான ஒரு பதட்டத்தையும் ஒரு கஷ்டத்தையும்
ஏற்படுத்தும். இந்த குரல்கள் கிட்ட பதிலுக்கு இவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து நாம பொதுவா வந்து ஒரு மனநல பிரச்சனை இருக்கிறவங்க வந்து தானா பேசிட்டு போறாங்க ரோட்ல அப்படின்னு சொல்றது இதெல்லாம். அவங்களுக்கு கேட்கிற அந்த குரல்களுக்கு அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பிரபலமானவர்கள், இறந்து போன தலைவர்கள் பேசணும். இன்னைக்கு மார்னிங் கூட ஒருத்தர் வந்து அமெரிக்க மிலிட்ரியில இருந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நான் தான் அவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன், ஸ்கார்ஃபை வந்து அட்டாக் பண்ணாம காப்பாத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அவருடைய தீவிரமான நம்பிக்கை. பட் அதிகமா மனச்சிதைவு நோயில வந்து அவங்களுக்கு அந்த காது வழியா அவங்களுக்கு மத்தவங்க யாரோ கண்ணுக்கு தெரியாத உருவங்கள் பேசுற மாதிரி ஒலிகள், குரல்கள் இதெல்லாம் கேட்கும். இப்போ நெகட்டிவ் சிம்டம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எப்போவுமே நெகட்டிவ் சிம்டம்ஸ் கேட்டுட்டு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நெகட்டிவ் சிம்டம்ஸ் மாதிரியே தெரியாது. அது வந்து பிஹேவியர் மட்டும் மாறி இருக்கு அப்படின்னு தான் நினைச்சுப்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பீங் வித்ட்ரான். எனக்கு வந்து முன்னாடி ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இப்போ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நம்ம பேஷண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் சிம்டமா இருக்கும். Of course, we had negative symptoms also, such as withdrawal from active participation in groups. And the striking thing, like I said before, was when I was clammed up, I just shut tight for 2 days. I thought everything I said would have impact, adverse impact. So I just clammed up. I mean, I thought that was the best thing to do. And that was when they realized I needed professional help, and I was taken to a professional. நல்லா அதுக்கு முன்னாடி கலகலப்பா வெளியில போய் நல்லா பேசி மற்றவங்களோட பழகிற ஒரு பையனோ பெண்ணோ திடீர்னு ரொம்ப குவைட் ஆயிட்டு வீட்லயே எப்பவுமே இருக்காங்க அப்படின்னா, அப்போ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தோணலாம், நம்ம பையன் திருந்திட்டான், இப்போ வந்து ரொம்ப சமத்தா வீட்டோடயே இருக்கான். ஆனா அப்படி திடீர்னு வர மாற்றங்கள் எப்பவுமே நல்ல அறிகுறியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ரூம்குள்ளேயே கதவை சாத்திட்டு இருக்கிறது அவங்க படிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. வெளி உலகத்திலேருந்து தன்னை தனிமைப்படுத்திட்டு அவங்க இருக்கிறதுக்கும் அது காரணமா இருக்கலாம். Negative symptoms are harder to detect. Nobody noticed anything unusual because what do they think? Okay, he's a little more quiet than usual. He's a little not feeling well. இந்த மாதிரி விஷயங்கள் sometimes patients identify பண்ணுவாங்க, but it is little harder to identify compared to positive symptoms. And even families கூட இது வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாங்கன்னா, அவன் இப்போலாம் அவ்வளோ பேசுறது இல்லை, கொஞ்சம் தனியா இருக்காரு, அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் அது சிம்டம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. Then comes cognitive symptoms. மருதி, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஒரு வேலையில, என்னால அட்டென்ஷன் போட முடியல, எப்பவுமே டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் காக்னிட்டிவ் சிம்டம்ஸ். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்கிசோஃப்ரெனியா. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் ஏதோ ஒரு 1-2 நாள் எல்லாரோட வாழ்க்கையிலயும் இருக்கலாம். ஸோ நாம இது ஒரு 2-3 நாள் இருந்தா உடனே அந்த மனச்சிதைவு நோய்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு தொந்தரவும் நாள்பட தொடர்ந்து ஒரு 2 அல்லது 3 வாரங்களுக்கு மேல இருந்ததுன்னா அப்போ அது தீவிர மனநல பிரச்சனையினுடைய அறிகுறியா இருக்கலாம். Decision to go to a psychiatrist first was an extremely important one. வணக்கம் சார், உங்க பேர் என்ன? ஸ்டீஃபன். ஹலோ ஸ்டீஃபன், என் பேர் சோனியா. நான் இங்கே கவுன்சிலராக இருக்கேன். ஸோ இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வருதுதா? ஓகே. ஸோ யாரோட வந்திருக்கீங்க ஸ்டீஃபன்? பிரதரோட. ஓகே. வணக்கம் சார். வணக்கம் ஃபாத்திமா, நல்லா இருக்கீங்களா? இம்ரான் சொல்லுங்க, எப்படி இருக்காங்க இப்போ ஃபாத்திமா? இன்னைக்கு பரவாயில்ல சார். சரி, எதுல பரவாயில்லம்மா? நான் வேலைக்கு போனா அவங்களே பாத்துக்கிறாங்க, வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, மாத்திரை ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எரிஞ்சு விழுறாங்க, என்னை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. அப்படி அப்படி என்ன போனே தெரியல. யாரோட பேரோ செல்வின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் விசாரிச்சு பார்த்தேன், ஸ்கூல் ஃப்ரெண்டா இல்லை காலேஜ் ஃப்ரெண்டான்ட்டு. அப்படி யாரும் இல்லைன்றாங்க. ஹலோ கணேஷ், எப்படி இருக்கீங்க? இங்க பார்க்க முடியுமா கணேஷ்? ஓகே. என்ன தெரியுது கணேஷ் மேல? என்னோட பேர் ஹரிணி. நான் ஐடியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டாக்டர். இப்போலாம் யாரோ என் கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ரெண்டுமே இருக்குது டாக்டர். யாரை பார்த்தாலும் சந்தேகமாகவே இருக்குது. என்ன பண்ணுறீங்க? ஏதோ மறக்கிற மாதிரி இருக்குது டாக்டர். என்னமா இருக்கு? மறந்து போகிற மாதிரி இருக்கு. மறந்து போகிற மாதிரி இருக்கா? நான் பேசுறது நல்லா கேட்குது உங்களுக்கு? இப்போல்லாம் யாரோ என் கூட பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது டாக்டர். சரி, அவங்க காதில் ஏதோ பேசுகிறாங்க, ஆனால் என்னால் சரியாக புரிஞ்சுக்க முடியல. சரி,
யாரோட குரல் தெரிஞ்சுக்கலாமா? ஆணோட குரல் கேட்குதா, பெண்ணோட குரல் கேட்குதாமா? மேல் வாய்ஸ் தான் டாக்டர் ஏதோ கேட்டுகிட்டே இருக்கு. சரி. ஸோ உங்களுக்கு என்ன வயசு ஸ்டீஃபன்? 27. என்ன பண்ணுறீங்கப்பா நீங்கள்? வீட்டில் தான். வீட்டில் தான். சரி, என்ன படிச்சிருக்கீங்க ஸ்டீஃபன்? இன்ஜினியரிங். இன்ஜினியரிங். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக வரணும்னு தோணுச்சு உங்கள் பிரதருக்கு? தெரில, வீட்டில் அடிக்கடி கொஸ்டின் கேட்டே இருந்தான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இப்போ கூப்பிட்டு வந்திருக்கான். தெரில, ஏன்னு தெரில, அது அவனுக்கு தான் தெரியும். தெரில, ஏன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? இல்லை, எனக்கு எதுவும் இல்லை. மோர் ஸ்பிரிச்சுவல், அவ்வளோதான். அது தவிர எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ யூ ஆர் டெல்லிங் மீ யூ ஆர் ஸ்பிரிச்சுவல். சரி, தூங்குறது இல்லை, ஏதோ வந்து செல்வி சொல்லிட்டே இருக்காரு. யார் அந்த செல்வி தெரிஞ்சுக்கலாமா? செல்வி 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 பார்க்க என்ன மாதிரியே இருப்பா. என் கூட நல்லா பேசுவா. இவரை பிடிக்காது. உனக்கு பிடிக்காத, செல்விக்கு பிடிக்காத? அவரை ரெண்டு பேருக்குமே பிடிக்காது. செல்வின்றது யாருமா அது? செல்வி என் ஃப்ரெண்டு. சரி, எங்க இருக்காங்க அவங்க? இங்கதான் இருக்காங்க. இங்க என்ன பக்கத்து வீடா, எதிர் வீடா, கூட ஒர்க் பண்றாங்களா? இல்ல நான் இவர வீட்டுல இல்லாதப்போதான் வருவா. எங்க வருவா? எங்க வருவா? வீட்டுக்கு வருவா. யாரும் இல்லாதப்போ தெரியுறாங்க? ஆமா. உங்கூட பேசுவாங்களா? பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கம்மா? நாங்க பறவை பத்திலாம் பேசுவோம். பறவை பத்தியா? சரி, பறவை ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? பொதுவாக பிடிக்குமா? பிடிக்கும். அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது வேற என்ன பேசுவீங்க? ஒன்னும் பறவைகளை பத்தி பேச சொல்லுவீங்க, வேற என்ன பத்தி பேசுவீங்கம்மா? இம்ரான் பத்தி அவர்கிட்ட சொல்லுவீங்களா? சொல்லுவேன். அவ சொல்லுவா. அவ என்ன சொல்லுவாங்க? அவங்க செல்வி என்ன சொல்லுவாங்க இம்ரான் பத்தி? இம்ரான் ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துறான்னு சொல்லுவா. ஓகே, பட் உங்க வீட்டுக்கு குடும்பப்படுத்துறாரு அவங்கள? அப்பப்போ ஏதோ சாப்பிட சொல்லுவாரு. சாப்பிடலன்னா அடிப்பாரு. செல்வி சொல்லுவா அவர் அப்படிதான் பண்ணுவாருன்னு. அவர் அதே மாதிரி பண்றாரு. எனக்கு பயமா இருக்கு. அவர் என்ன சாகல. He is still alive. Who is still alive, Stephen? Jesus is still alive. Jesus is still alive. Okay. So Jesus பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நாங்க ஒரு என்கிட்ட அடிக்கடி பேசுவாரு. நான் நேர்ல கூட மீட் பண்ணி பேசியிருக்கேன். ஓகே, ஸோ அவரு உங்க நேரடியா வந்து உங்ககிட்ட பேசுறாரு. ஓகே, ஸோ அவரோட உருவம் தெரியுதா உங்களுக்கு? எஸ், இஸ் இம்மோர்டல். ஓகே, ஸோ நீங்க தான் ஸ்டீஃபனோட பிரதரா சார்? எஸ் மேம், நான் ஸ்டீஃபன். ஓகே, உங்க பேர் என்ன சார்? ஜோசப். ஓகே, ஸோ யாரெல்லாம் இருக்கீங்க நீங்க வீட்ல? நானு, அம்மா, அப்பா, அண்ணன், அவ்வளவுதான். ஸோ நீங்க 2 பசங்க தானே? ஆமா, நாங்க 2 பசங்க. ஓகே, ஸோ இந்த தனத்தானே பேசுறது இதெல்லாம் எவ்வளவு நாளா தெரியும்? ஒரு லாஸ்ட் 3 months-ஆ ஸ்டார்ட் ஆச்சு. 3 months-ஆவே தெரியும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஓகே சும்மா ஃபன்னுக்கு பண்றான் அப்படின்னு சொல்லி விட்டோம். போக போக ரொம்ப அதிகமா பண்ண ஆரம்பிச்சோம். சரி என்ன பண்றதுன்னு தெரியாம சரி நாங்க கோவிலுக்கு இந்த சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு சொந்தக்காரங்க சொன்னதுலாம் அதை பண்ணி பார்த்தோம். பட் அவன் அதுக்கு எதுவும் சரிப்பட்டு வரல. சரி அப்புறம் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ சைக்காட்ரிஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து. உங்க மேல அக்கறை இருக்குன்னு தெரியுதுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லையா? உங்க சாப்பிட சொல்றது சரியா, நீங்க வந்து மாத்திரை போட்டு சொல்றது இதெல்லாம் அக்கறை இல்லையா? நீங்க வேற என்ன நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு பிடிக்கல. என்னமாச்சு, கோமா இருக்கீங்களா? எனக்கு இம்ரான் பத்தி பேசினா பிடிக்கல. செல்வி பத்தி மட்டும் பேசணுமா? சரி, இப்போ ஜீசஸ் வாய்ஸ் கேக்குற மாதிரி வேற யாராவது பேசுற மாதிரி இருக்குதா? ஜீசஸ் என்ன பிரிக்கிற வாய்ஸ் கேட்டே இருக்கு. அப்பப்போ கேக்கும். ஓகே, சோ இன்னொரு வாய்ஸ் கேக்குது. ஜீசஸ் என்ன பிரிக்கிற வாய்ஸ். ஓகே, சோ உங்களை ஜீசஸ்ல இருந்து பிரிக்க பார்க்கறாங்க. ஜீசஸ் இல்லன்னு சொல்லுது. சோ இந்த பிரிக்கிற வாய்ஸ் கேக்குது இல்லையா, அது யாரோட வாய்ஸ்? யாரோட வாய்ஸ் தெரியல. கேட்டதுனால இல்ல. ஓகே, பதட்டமா இருக்கா ஸ்டீஃபன்? Okay, you can be calm, okay? Don't worry.
எந்த ஒரு மனநல பிரச்சனை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலுமே இதுதான் காரணம்னு திட்டவட்டமா நம்ம ஒரு காரணத்தை சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் நாங்க எப்பயுமே என்ன சொல்றதுன்னா பயோசைக்கோசோஷியல் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு இட். பயாலஜிக்கல் ஜெனட்டிக்கா அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம், கெமிக்கல் இம்பேலன்ஸ், டோபமைனோட இம்பேலன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கலா, அதாவது அவங்க வளர்க்கப்படுற விதம், அவங்க சைல்ட்ஹுட்ல ஃபேஸ் பண்ணியிருக்கிற லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களுடைய இமோஷனல் டிஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். சோஷியல் ஃபேக்டர்ஸ், சோஷியலி அவங்க அண்டர்கோ பண்ற விஷயங்கள், சொசைட்டில அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுமே தவிர திட்டவட்டமா இது ஒண்ணுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. குடும்பத்துல யாருக்குமே இல்ல, ஒருத்தருக்கு மனச்சிதைவு நோய் இருக்குன்னா அவங்க அம்மா சைட்லயோ அப்பா சைட்லயோ யாருக்குமே இந்த மாதிரியான மனநோய் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா ஜெனட்டிக்கலா அது ஒரு காரணம் இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரேஷனுக்கு இருந்திருக்கலாம். அண்ட் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், சோஷியல் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பயோசைக்கோசோஷியல், நாட் ஒன் சிங்கிள் திங். இது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இது யாருக்கு வேணா வரலாம். ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது, படிச்சா படிக்காத வித்தியாசம் கிடையாது. நகர்ப்புறத்துல இருந்தாலும் சரி, கிராமப்புறத்துல இருந்தாலும் சரி, மலைவாழ் மக்கள் இருந்தாலும் சரி, யாருக்கு வேணா இந்த நோய் வரலாம். பட் யாருக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குன்றது கண்டிப்பா இவங்களுக்கு இப்படிதான் வந்திருக்கும் சொல்ல முடியாது யாராலையும். பட் நிறைய நேரங்களில் நம்ம ஹாஸ்பிட்டல் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்த உடனே என் பையனுக்கு எப்படி இருந்து சொல்லி கேள்வி கேட்பாங்க. பட் அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி வந்துச்சுன்னு யாராலையும் ஆக்சுவலாக இப்போது சொல்ல முடியாது. பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. பொதுவாக என்ன காரணங்கள் உலக சுகாதார நிறுவனம் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்றாங்க பார்த்தீங்க அப்படின்னா, பாரம்பரியமாக வரலாம். தாத்தா பாட்டி இல்லை அப்பா அம்மா யாருக்காச்சும் மரணம் இருந்தால் அவங்க குழந்தைங்களுக்கோ பேர பசங்களுக்கோ அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கின்றது. தலையில் அடிப்படை வர வாய்ப்புகள் இருக்கின்றது. சில சூழ்நிலைகள் காரணமாகவும், வாழ்க்கை சூழ்நிலை காரணமாகவும், குடி இல்லை போதைப் பொருள் கடுமையாக இருந்தால் அவங்களுக்கு மனநோய் வர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக இந்த நோய் பெரும்பாலும் நம்மளுடைய 10 பருவத்தில், இந்த 15 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக பாதிக்கும். அதுல ஆண்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெண்களுக்கு கொஞ்சம் லேட்டா வரும். ஆண்களுக்கு இந்த நோய் கொஞ்சம் பெண்களை விட தீவிரமா இருக்கும். அதாவது பெண்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் பெட்டரா இருக்கும். அவங்க கொஞ்சம் அதை கடந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறது ஈஸியரா இருக்கும். இந்த 10 பருவத்துல நம்மளுடைய படிப்பு, வேலை, திருமணம், குடும்பம் இது எல்லாத்திலையும் செட்டில் ஆக வேண்டிய அந்த வயசுல இந்த நோய் ஏற்படுறதுனாலதான் பல விஷயங்களை நமக்கு முடக்கி போடும் பொழுது WHO உலக சுகாதார மையம் இளைஞர்களை முடக்கும் ஒரு தீவிரமான நோயா அதை அறிவிச்சிருக்காங்க. The greatest disabler of youth. இது கிட்டத்தட்ட உடல் நோய்கள்ல எப்படி கேன்சர் ஒரு தீவிரமான நோயோ, மனநல பிரச்சனைகள்ல ஸ்கிசோஃப்ரீனியா கிட்டத்தட்ட கேன்சர் மாதிரி, அதாவது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை அதை அந்த அளவுக்கு குறைக்கும். இதுதான் காஸ் ஆஃப் ஸ்கிசோஃப்ரீனியா, இதனாலதான் ஸ்கிசோஃப்ரீனியா வருது அப்படின்னு ஒன்றும் இல்லை. ட்ரிகர்ஸ், நிறைய ட்ரிகர்ஸ் ஸ்கிசோஃப்ரீனியாவை, it can be a trigger to schizophrenia, but it doesn't mean that it is a cause of schizophrenia. We still don't understand the cause of schizophrenia. There is still research being done trying to understand the cause behind schizophrenia. But what can be the triggers of schizophrenia? One is biological triggers. There can also be psychosocial factors like some kind of trauma or loss that an individual can face. So இதெல்லாம் can trigger a mental illness. Not really a cause, but it can trigger. It's not necessarily that anyone who is abused or traumatized will become this, but it can surely impact a person's psychological well-being. இந்த மாதிரி ஒரு கட்டாயமா ஒரு நிகழ்வு வந்தாதான் இந்த நோய் வருமானா அப்படி கிடையாது. எந்த காரணமும் இல்லாமல் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்த நோய் வரலாம். இந்த நோய் நிச்சயமா திடீர்னு ஸ்விட்ச் போட்ட மாதிரி ஒரு நாள் நைட் நல்லா இருந்து மறுநாள் காலையில வருது அந்த மாதிரி கிடையாது. கிராஜுவலா தான் ஆரம்பிக்கும். பெரும்பாலும் சில மாசங்கள் அதோடைய சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்து அப்புறம் தான் வெளிப்படும். ஸோ அந்த ஆரம்ப நிலை அறிகுறிகளை நாம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான சிகிச்சைக்கு நாம உட்படுத்துறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். A lot of people can have difficulty to cope with these kind of stressful situations in life. நம்மளுக்கு ஒரு loved one நம்ம சடனா செத்துட்டாங்க அப்படின்னா ஷுவரா அது நம்மள இம்பாக்ட் பண்ணும். அதுக்காக நம்ம அழலாம், இல்ல ஒரு என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இதெல்லாம் is a natural way of responding to difficult situations. ஆனா அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு அந்த நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் லாங்கர் டியூரேஷனா இருக்கு, என்னால அதுல கோப் பண்ண முடியல அப்படின்னாதான் it becomes something like a mental illness where we need help. When I was told I had schizophrenia, I think knowledge that you have schizophrenia is both relief and bad news. The relief part of it is, yes, there is something which can be treated for me. There is a different condition which I am facing, which is the relief part of it. The bad news part of it is that you might have lost time. With the diagnosis of schizophrenia, I felt, hey, why me? Why
did this have to happen to me? நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து தனக்கு வந்து இந்த நோய் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை சுத்தி நடக்கிறதா அவங்க நினைக்கிற எல்லா விஷயங்களும் உண்மையா தான் படும். உதாரணத்துக்கு என்ன சுத்தி எல்லாருமே விரோதமா இருக்காங்க, என்னுடைய வீட்டுல வந்து யாரோ வந்து கேமராவெல்லாம் வச்சு என்ன கண்காணிக்கிறாங்க அப்படின்னு அவர் நம்புறது அவரை பொறுத்த வரைக்கும் 100% உண்மை. சோ அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னா கோவம் தான் வரும். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரியல். இதை வந்து நோயின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அவங்கள சிகிச்சைக்கு உட்படுத்துற வேலை பெரும்பாலும் குடும்பத்தாரையும் சுத்தி இருக்கிறவங்களையும் சார்ந்தது. மனச்சிதைவு நோயினால பாதிக்கப்பட்டவங்களும் தனக்கு அப்படி ஒரு நோய் இருக்கிறதா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரியல். ஸோ அந்த புரிதல் அவங்க வரத்துக்கு கொஞ்ச நாள் சிகிச்சை எடுத்தாதான் அது வரும். அவங்க சொல்றது எல்லாமே ஒரு நோய் சிம்டம்ஸ், பட் அதற்கான காரணம் அந்த அண்டர்லைன் டிசார்டர். அதை கண்டுபிடிக்கிறது முழுக்க முழுக்க ஒரு மருத்துவருடைய வேலை. இது வந்து ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ். இதை ஏதாவது டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணுமானா கிடையாது. So the patient doesn't just see a doctor. You see the complete mental health professionals. There is a psychiatrist, psychiatric social worker, psychologist, an occupational therapist. Everyone works on a multidisciplinary level, meaning no one person can work on their own with the patient. இப்போ இந்த சிகிச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 99% மருந்து மாத்திரைகள் தான் இதற்கு முக்கியமான சிகிச்சை. பிரெயின்ல நடக்கிற டிசார்டரை ட்ரீட் பண்ணணும், அதுல இருக்கிற அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா மருந்துகள் யூஸ் பண்ணி தான் பொதுவா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ யாரால மருந்து பேஷண்ட்ஸ்க்கு பிரிஸ்கிரைப் பண்ண முடியும்? டாக்டர்ஸால. இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்டா படிச்சவங்க தான் வந்து சைக்காட்ரிஸ்ட். எம்பிபிஎஸ் பேக்ரவுண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா சைக்காட்ரி மென்டல் ஹெல்த்ல வந்து ட்ரைனிங் எடுத்து பிரிஸ்கிரைபிங் அத்தாரிட்டி டாக்டர்ஸ்க்கு தான் இருக்கு. ஸோ மருந்துகள் பிரிஸ்கிரைப் பண்ண முடியும். ஆனா ஸ்கிசோஃப்ரீனியாங்கிறது வந்து பிரெயின் டிசார்டரா இருந்தா கூட அடிஷ்னலா மருந்துகள் தவிர வேறு பல ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டெலியூஷன்ஸை வந்து அட்ரஸ் பண்றதுக்கு ஸ்பெசிபிக் தெரப்பீஸ் இருக்கு. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் தெரப்பீஸ் எல்லாம் கொடுக்கணும்னா இது வந்து சைக்காலஜி படிச்சவங்க, சோ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு சைக்காலஜிஸ்டா கேட்டீங்கன்னா லைக் ஒரு இண்டிவிஜுவல் வித் டயக்னோசிஸ் ஆஃப் ஸ்கிசோஃப்ரீனியா என்ன பார்க்க வராங்க அப்படின்னா ஐ வில் பி ஃபோக்கஸிங் மோர் ஆன் அவருடைய அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த இமோஷனல் டிஸ்ட்ரெஸ், எந்த அளவுக்கு இந்த நோயினுடைய தாக்கம் அவங்கள வந்து பாதிச்சிருக்கு, அந்த சிம்டம்ஸ்னால அந்த அறிகுறிகள் அவங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கு, இமோஷனலா அவங்க எவ்வளோ எஃபெக்ட் ஆயிருக்காங்க, அந்த ஒரு விஷயத்தை ஐ வில் பி அப்சர்விங். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா the impact of the illness on their day to day functioning, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையே நடத்துறதுக்கு இந்த மனச்சிதைவு நோய் அந்த ஸ்கிசோஃப்ரீனியா வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கு, அவங்களுடைய வேலைகளை பண்றதுல, அவங்க யோசிக்கிறதுல. ஸோ இதெல்லாம் என்னுடைய ஆப்சர்வேஷனா இருக்கும். இதை தவிர சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் பேஷண்ட்ஸ்க்கு. அவங்களோட ரீஹாபிலிட்டேஷனுக்கு, அவங்களோட வாழ்க்கை தரத்தை திருப்பி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, அதே மாதிரி ஃபேமிலிஸை சப்போர்ட் பண்றது, ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த இல்னஸை பத்தி புரிய வைக்கிறதுக்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றது, இதுவும் சோஷியல் ஒர்க்கர்ஸால கொடுக்க முடியும். இதை தவிர வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். The American Occupational Therapy Association defines therapeutic use of daily everyday living activities. So in simple words, இப்ப நம்ம தினக்கு யூஸ் பண்ற ஆக்டிவிட்டீஸ், நம்ம காலையில எழுப்பி பல்லு விளக்குறது, சாப்பாடு சாப்பிடுறது, ட்ரெஸ் பண்றது, குளிக்கிறது, கடைக்கு போறது, வேலைக்கு போறது, இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் நம்மளோட டெய்லி ஃபங்க்ஷனிங். தீஸ் ஆர் கால்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங். இது வந்து நமக்கு இந்த ஸ்கிசோஃப்ரீனியான்னு சொல்ற நோய் வரும்போது இது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம டெய்லி பண்ற ஆக்டிவிட்டீஸ் நம்மளால பண்ண முடியாம வருது. டெய்லி குளிக்க மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, படிக்கிற பசங்க படிக்க மாட்டாங்க. So these are all the breakdown activities. So இது வந்து சரிப்படுத்துறது தான் வந்து occupational therapistோட ரோல். ஊட்டியில வந்து any activity that we give has to be therapeutically valid. Only then we should be able to give the task for the patient. இந்த மாதிரி ஒரு டீம்னு எடுத்தா சைக்காட்ரிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர், சைக்காலஜிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபி, இந்த மல்டி டிசிப்ளினரி டீம்னு சொல்லுவோம். அவங்ககிட்ட கூட்டிட்டு போனாங்க, ரொம்ப சீக்கிரம் கூட்டிட்டு போனோம் அப்படின்னா இவங்களுக்கு சரியான முறையான சிகிச்சைகள் கொடுத்தால் முழுமையாக குணப்படுத்தலாம். ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்றது கண்டிப்பாக வந்து முழுமையாக குணப்படுத்தலாம், சிகிச்சை நல்லா கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா. ஸ்கிசோஃப்ரீனியா இருந்தால் ஒரு சில பேருக்கு முழுமையாக குணப்படுத்த முடியலன்னா கூட மாத்திரை மருந்துகளோட அட்லீஸ்ட் அறிகுறிகளை நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். இந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் மருந்து மாத்திரைகளோட சேர்ந்து மற்ற சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும்.
பொதுவா சமூகத்துல வந்து மனநோயினாலே ஒரு வகை அருவருப்பு, சில சமயம் பயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து பல காரணங்கள்னால இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் மனநோய்னா என்னன்னு புரிதல் இல்லை. அண்ட் மனநோயை பத்தி அவங்களுக்கு தெரியறதெல்லாம் மீடியால காமிக்கிறது தான். அண்ட் யூஸ்வலா மீடியால காமிக்கிறது வந்து ஒரு எக்ஸாஜரேட்டட் வெர்ஷனா தான் காமிப்பாங்க. மனநோய் இருக்கிறவங்கன்னா வந்து ஆபத்தானவங்க, மனநோய் இருக்கிறவங்கன்னா துணியை கிழிச்சிட்டு ரோட்ல வந்து இருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு தவறான பல கருத்துகள் இருக்கிறதுனால பொதுவா சமூகத்துல நம்ம பார்த்தோம்னா மனநோய் இருக்கு அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலை வந்து பார்க்காம மனநோய் அப்படின்னா இவங்க வந்து பயங்கரமானவங்க, இவங்க கூட பழகக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் பொதுமக்கள்கிட்ட இருக்கு. மனநோய் பற்றிய சரியான தகவல்கள், அது அவேர்னஸ் சொல்லுவோம். விழிப்புணர்வு இருக்கணும் மக்கள் கிட்ட. எந்த யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது கிராமமா இருந்தாலும் சரி, நகர்ப்புறமா இருந்தாலும் சரி, மனநோய் பற்றி விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இப்போ மனநோய் பற்றி நல்ல விஷயங்கள் இருக்கிறத விட தவறான விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. ஸ்டிக்மால 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து பெர்சீவ்டு ஸ்டிக்மா, இன்னொன்னு வந்து செல்ஃப் ஸ்டிக்மா. செல்ஃப் ஸ்டிக்மானா என்னன்னா, இப்ப எனக்கு மனநோய் இருக்குன்னா அது எனக்கே ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு, எனக்கு வந்து ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஒரு மனநோய் வந்துடுச்சு, என்ன எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால நான் வந்து இந்த சமூகத்தை விட்டு ஒதுங்குறேன், நான் வந்து என்னுடைய நண்பர்களை விட்டு ஒதுங்குறேன், நான் என்னோட சொந்தக்காரங்களை விட்டு ஒதுங்கி இருக்கேன். சோ இது வந்து என்னையே நான் ஸ்டிக்மடைஸ் பண்ணிக்கிறது, என்னையே நான் டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிறது இந்த சொசைட்டி கிட்ட இருந்து. தட் இஸ் செல்ஃப் ஸ்டிக்மா. சில பேர் வந்து வாடகை வீட்டுல இருக்காங்க, அவங்க வீட்டுல பையனுக்கு வந்து ஸ்கிசோஃப்ரீனியா நோய் வந்துருச்சு, அவர் வந்து சில சமயம் ரொம்ப அஜிடேட்டடா இருக்காரு, நைட் தூங்க மாட்டேங்கிறாரு, சந்தேகம் இருக்கிறதுனால சில சமயம் வீட்டுல வந்து சத்தம் போடுவாரு, வீட்டை விட்டு கிளம்பி வெளில போயிடுவாரு. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு வந்து இதை பார்த்தா புரியாது ஆப்வியஸ்லி, அண்ட் பயமா இருக்கு. சோ அந்த ஃபேமிலியை வந்து அவங்க அதுக்கு மேல அங்க தங்க விடுறது இல்லை, நீங்க உடனே காலி பண்ணணும், நீங்க இங்க இருந்தா மத்த டெனன்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து பயப்படுறாங்க, குழந்தைங்க வந்து இத பார்த்து மாறி போயிடுவாங்க, அதனால வந்து நீங்க உடனே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. சோ இந்த மாதிரி வீடுக்கு ரெண்ட் கிடைக்கிறது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சில ஃபேமிலிஸ் வந்து எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் வீடு மாற வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கு. பெர்சீவ்ட் ஸ்டிக்மா வந்து மத்தவங்க என்ன எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வீடு காலி பண்ணணும், வேற வீட்டுக்கு போகணும்னா உங்க வீட்டுல ஐயோ இப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா, நாங்க வீடே தர மாட்டோம், இவங்களை பார்த்து எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஆயிடும், இவங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது, இதெல்லாம் என்னத்தை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் அந்த நாலேஜ் இல்ல. இது மனநோய் வந்து ஒன்னும் தொத்து வியாதி கிடையாது, மனநோயாளி பக்கத்துல போயின்னா நம்மளுக்கு அந்த நோய் ஒட்டிக்கும், இந்த மாதிரி எல்லாம் வந்து தவறான கருத்துக்கள் நிறைய இருக்கு. அவேர்னஸோ நாலேஜோ இல்லாம இருக்கிறதுனாலதான் இவ்ளோ ஸ்டிக்மா நம்ம சொசைட்டில இருக்கு. இந்த நோய் பத்தின புரிதல் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. சில பேருக்கு வந்து அது இந்த நோய் பத்தின ஒரு நாலேஜ் இருக்கலாம், ஆனா எல்லா நாலேஜும் வந்து அக்செப்டன்ஸா கன்வெர்ட் ஆறது கிடையாது. படிச்சிருப்பாங்க, ஓகே இதெல்லாம் இந்த நோய் அறிகுறிகள் எல்லாம் தெரியும், ஆனா அது தனக்கு இருக்கு இல்ல தன்னோட குடும்பத்துல ஒருத்தருக்கு இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுல நிறைய அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். சொந்தக்காரங்க ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட எத்தனையோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து மனநல பிரச்சனை இருக்கிற ஒரு நபரை வந்து கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஸோ ஏன்னா எங்களுக்கு அசிங்கமா இருக்கு, அவன் எப்படி அவனோ அவளோ எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியல பொது இடங்கள்ல, அதனால பேசாம அதை நாங்க அவாய்ட் பண்ணிடுறோம். ஒண்ணு கூட்டிட்டும் போக மாட்டாங்க, இல்ல அவங்களே கூட போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் செல்ஃப் ஸ்டிக்மா பிகாஸ் ஆஃப் மத்தவங்க அவங்களை வித்தியாசமா பாக்குறதுனால பெர்சீவ்ட் ஸ்டிக்மா எல்லாமும் இருக்கு. பாதிக்கப்பட்டு அவங்க ரொம்ப தானா பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க, எல்லா பொருத்துக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி ஏன் பண்றேன் கேள்வி கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க பக்கத்துல செஞ்சு வச்சுட்டாங்க, எதிரில செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு நிறைய நேரமும் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க, பணமும் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. பணமும் விரயமாயிடுது, நேரம் விரயமாயிடுது. ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நோயோட தீவிரத்தன்மை அதிகமாயிடுது. பொதுவாக வந்து கிராமப்புறங்கள்ல பார்த்தா அவங்களுக்கு பெருசா இந்த நோயோடைய பேரோ அதனுடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவ்வளவு தெரியாது. ஆனா ஏதோ சரியா இல்ல, இது ஒரு மனநோய் அப்படிங்கிற புரிதல் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அண்ட் அவங்க வந்து அதை அக்செப்டும் பண்ணிப்பாங்க, அந்த ஆளுக்கு அந்த நோய் இருக்கு அதனால அவர் அப்படி இருக்காரு அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரூரல் கம்யூனிட்டியில பார்த்தோம்னா சில சமயம் இந்த யூஸ்வலா ரூரல் கம்யூனிட்டிஸ் வந்து ரொம்ப அகாமடேட்டிங் பீப்புள், மனநோய் உள்ளவங்களை வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் வெறுத்து ஒதுக்கிற மாட்டாங்க. ஆனா சிகிச்சை முறைகள் பத்தின விழிப்புணர்வு அங்க ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு அவங்க கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன் வந்து பெரும்பாலும் அது ஏதோ ஒரு பேய் பிசாசுனால வந்திருக்கும், இல்ல சாமி குத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்க வந்து ஒரு மேஜிக்கோ ரிலிஜியஸ் ட்ரீட்மெண்ட், ஒரு பேய் ஓட்டுறதுக்கோ இல்ல ஒரு கோயில்ல போய் ஏதாவது சாங்கியங்கள் பண்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்துவாங்க. சிகிச்சைக்கு வர்றதுக்கு அதனால டிலே ஆகலாம். நம்ம வந்து சிட்டில பார்த்தோம்னா இங்க வந்து நோய்ங்கிறது புரிஞ்சா கூட தனக்கு அந்த நோய் இருக்குங்கிறது மத்தவங்களுக்கு தெரியறது அவமானம்ங்கிற காரணத்தினால அதை மறைக்கிறதுல நிறைய நேரமும் நிறைய அவங்க எனர்ஜியை செலவழிப்பாங்க.
ஸோ தன் வீட்டில் இருக்கிற அவங்களுடைய அந்த நடவடிக்கைகளை வந்து குடும்பம் வரைக்கும் மற்றவர்கள் பார்வையிலேருந்து மறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்களே ஒழிய அதை அட்ரஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான முயற்சி எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த அவேர்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு பில்லர்னு சொல்லலாம். சில முதல் பில்லர், முக்கியமான பில்லர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அவேர்னஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து சாமியார்கிட்ட ஏன் போகிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது இது மாதிரி இருந்தால் அந்த நோயை இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தொன்று தொட்டு கலாச்சாரத்தில் பழகிருக்காங்க. அது நிறைய படித்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய படித்தவங்க ரொம்ப ரொம்ப அதிகம் பெரிய பதவியில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிக்மா, அதாவது அவங்க பற்றி களங்கம் இல்லை அவங்க ஒதுக்கி வைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் நிறைய வெகுவாக குறைய ஆரம்பிக்கின்றது. ஸ்டிக்மா குறைக்கணும்னா முதல் ஆயுதம் நமக்கு இருக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் மட்டும்தான். படித்தவங்க அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இன்ஃபேக்ட் நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃப் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மனநோய் இருக்குது, ஸ்கிசோஃப்ரெனியா இருக்குது, அதனால் வந்து நாங்கள் வந்து சீட் தர மாட்டோம், பாதியில் நிறைய பேர் விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. திருப்பி நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து அந்த அறிகுறிகள் எல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி இப்போ அட்மிஷன் கேட்டால் கூட நிறைய காலேஜஸில் திருப்பி அட்மிஷன் தரல. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டிக்மா இருக்கின்றது. மற்ற குழந்தைங்க எதுனா ஆயிடுமோ, ஏன்னா சினிமாவில் அப்படிலாம் காட்டுறாங்க. நிறைய சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு அப்யூசிவ், அசால்ட்டிவ், அக்ரெசிவ், அதை வந்து ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக இருப்பாங்க, ஏதாச்சும் கொஞ்சம் உடைச்சிடுவாங்க, மற்ற குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். இது மாதிரி தான் நம்ம நிறைய கேரக்டர்ஸ் நெகட்டிவாக காட்டுறதா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா உண்மையாக மனநோய் பற்றி வந்து மக்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அவேர்னஸ் ஆரம்ப நிலையில் இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் முழுசாக இருக்கா கேட்டிங்கன்னா இல்லை. இன்னமும் நீங்கள் ரூரல் ஏரியாஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா இதை வந்துமே இந்த மனச்சிதைவு நோயை வந்து கண்டுபிடிக்காம இது ஏதோ பில்லி சூனியம், ஏவல், அந்த மாதிரியான விஷயங்கள், பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவங்கள், இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இது இன்னும் நிறைய இருந்துட்டு தான் இருக்கு. இந்த மாத்திரை மருந்துகள் பற்றியும் நிறைய தவறான கருத்துக்கள் இருக்கு. ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போனா அவர் வந்து கொடுக்கறது எல்லாமே வந்து தூக்க மாத்திரை, அந்த மாத்திரை போட்டா இப்படி தூங்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிக்கிறாங்க. அது உண்மை, அது கிடையாது. The biggest stigma is the trigger of inferiority which the person feels. It's a direct attack on self-esteem. People around you automatically jockey for superiority. They feel that a person who's having a condition, who's on medicine, even taking medicine is stigmatized. I mean, when you can accept people taking medicines for diabetes, for hypertension, for blood pressure, why can't you accept it for this? மனச்சிதைவு நோய் அப்படின்னு டயக்னோஸ் ஆனப்புறம் நாம வந்து நிச்சயமா இதை வந்து மருந்துகள் அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும். ஏன்னா வெறும் கவுன்சிலிங்ல சரி பண்றதுக்கு வந்து இது ஒரு ரொம்ப மைல்டு மென்டல் டிசார்டர் கிடையாது. ஒரு மன அழுத்தம், மன சோர்வு, பதட்டம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நாம வந்து வெறும் கவுன்சிலிங்லயோ இல்லை தெரப்பிலையோ நம்ம சரிப்படுத்த முடியும். ஆனா இந்த நோய் கட்டாயமா மருந்துகள் சாப்பிட்டா நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில வந்துடும். The problem is the mind has always been a strange, complex tool. The people shy away from anything to do with that. If practically a medicine is giving you relief, one should take it. எப்ப நாம மனநல பிரச்சனைகள் வந்து ஒரு அவமானத்துக்குரிய விஷயம் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். மற்ற நோய்கள் மாதிரி உடல் நோய்கள்ல இதுவும் ஒரு வகை, அவ்வளவுதான். ஸ்கிசோஃப்ரெனியாங்கிறது வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு டிசார்டர். ஆனா எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த நோயோட தாக்கம் ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து குறையும். நம்ம பொது சமூகம் வந்து we have to start opening up and accepting people. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்துல நம்மளுக்கு வந்து மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். It is not something that we have to, hide under a carpet. We can say that we need help towards. Okay, there is no shame in getting help for a mental health condition. அது வந்து வெறும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு மன அழுத்தமா இருக்கலாம், இல்ல பதட்டமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம யாருக்கு வேணாலும் வரலாம். இவங்களுக்கு மட்டும்தான் வரும், இவங்களுக்கு வராது அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. இந்த நோய் இருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த பர்சனை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகிறது முக்கியம். This is just like any other problem. ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரி மென்டல் ஹெல்த்தும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இதுக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுக்கணும். ஸோ there is no health without mental health. Please seek help whenever you feel that you have mental health related issues. We have to support them. We have to bring them more and more into the community. அவங்க ஒதுக்கி வைக்காம திறமைகளை சரியாக இனங்கண்டு சரியான பயிற்சி, சரியான வைத்தியம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சமுதாயத்தை தலை நிமிர்ந்து நிற்க முடியும். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்களுக்காக, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்போம். ஸோ மனநலம் காப்போம். நன்றி, வணக்கம்.